ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Sainathan Sivashankar. இறைவனின் சித்தம், கர்மவினை, மனிதர்களின் விருப்பு வெறுப்பு, இவை மூன்றிற்கும் உள்ள தொடர்பு என்ன? முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கலை. பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எதுவும் நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிற போது இந்த வாழ்க்கைக்கான ஒரு ப்ரோக்ராமோடு தான் நம்ம பிறக்கிறோம். அந்த ப்ரோக்ராம் எப்படி அமைக்கப்படுகிறது என்றால், இதுக்கு முன்பிறவிகளில் நாம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாவம் புண்ணியம், நம்ம அனுபவிக்க நினைத்த விஷயங்களுடைய வாசனாதிகள், அதை வச்சுக்கிட்டு தான் ஒரு ப்ரோக்ராம். அதனால தான் இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம். யாரும் விருப்பப்பட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. உலகத்தில் எந்த குழந்தையாவது பிறக்கிற போது சிரிச்சிட்டு பிறந்து நீ பார்த்துருக்கியா? எல்லாம் அழுதுகிட்டு தான் பிறக்கும். ஏன்னா அந்த பித்ருலோகத்திலிருந்து வர்றபோது இந்த பழாப்பான உலகத்துக்கு திருப்பியும் போய் கஷ்டப்படணுமா அப்படின்னு அழுதுகிட்டு வருது. அதெல்லாம் இது தெரியாமல் கூட இருக்கிற சொந்த பந்தாலாம் எனக்கு பேரம் பண்ணிட்டான், மகன் பண்ணிட்டான்னு மிட்டாய் கொடுத்துன்னு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆத்மா சாகிற போது சத்தம் அவன் சூசைட் பண்ணிக்கக்கூடாது. நார்மலாக செத்துந்தானோ அவனுடைய முகம் ரொம்ப சாந்தமாக இருக்கும். நமக்கே டவுட்டு, இருந்தாலும் நிஜமாகவே செத்து போட்டானா, இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்துடலாமான்னு அவ்வளோ காமன் கம்போஸ்டாக இருக்கும் அவனுக்கு. ஆனால் கூட நிற்கிற சொந்த பந்தமெல்லாம் என்ன பண்ணும்? அழுதுன்னு நிற்கும். அப்போது உலகத்தில் சிரித்து கொண்டு வரவேற்ற சொந்தம் அழுது கொண்டு வழி அனுப்புகிறது. அழுது கொண்டு வந்த ஆத்மா சிரித்து கொண்டு இந்த உலகத்தை விற்று போகிறது. இதனுடைய இடைப்பட்ட காலம்தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பயணங்கள் முடிவதில்லை, இதோடு முடிய போகிறதில்லை. இங்கேருந்து திருப்பி நீ போகிற, ஏன்னா இன்னும் யூ ஆர் நாட் வாஷ்ட் ஆஃப் வித் யுவர் வாசனாஸ். எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நிர்வாணம்னு பேர். எண்ணங்கள் அற்ற மைண்டு நிர்வாணம். வாச்சா மகோச்சரம், சொல்லடங்கா நிர்வாணம். அந்த மாதிரி அந்த பிளாங்க் மைண்டு வர்ற வரைக்கும் பிறவியோடு இரவு இருந்து தான் இருக்குது. இரவினா இறப்பு. அப்போ பிறவியோடு இரவியற நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரை பரமசுகம் தன்னை அழிங்கிறார். பிறப்பு இறப்பு என்ற சைக்கிளில் இருந்து தாண்டி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அப்படியே ஃபெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி இல்லை, நாளி அப்புங்கிற மாதிரி ரெண்டும் மெர்ஜாகிற காலம் வர்ற வரைக்கும் என்னை ஏதோ சுகமாக வைப்பா இந்த உலகத்தில்னு அர்த்தம். அதனால் பிறவி என்பது இருந்தே தீரும். எத்தனையோ தாய்மார்களுடைய பாலை குடிச்சிருக்கேனப்பா, எத்தனையோ பிறவிகளா, அதெல்லாம் சேர்த்து வச்சா சமுத்திரமே ரொம்பிடும் போல இருக்குதுன்னு ஆழ்வார் சொல்கிறார். அழகிநாதர் சொல்கிறார், 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழி பிறப்புங்கிறார். 7 கடலில் இருக்கிற மணல்கள் மாதிரி இந்த உலகத்தில் பிறப்பி இருக்கிறது. ஆதிசங்கரர் சொல்கிறார், புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறார். திருப்பியும் பிறப்பு இறப்பு என்ற சர்க்கிள் இருக்கும். அதனால் இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இதுலேருந்து நீங்கள் இந்த பிரிவில் வந்துட்டதுனால சந்தோஷப்படுங்க. ஆனால் இது ஏண்டு கிடையாது. இந்த பிரிவிலேயே நீங்கள் சொத்து சேர்க்கணும். சொத்துன்றது என்ன? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ஒரு கஜேந்திரன் என்ற யானையினுடைய காலை முதல்ல பிடிச்ச போது அது நாராயணா அப்படின்னு கத்துற புத்தி அதுக்கு இருந்தது. நாம் சாகிற போது நாராயணன் நினைப்போமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு யானைக்கு இருந்த புத்தி கூட நமக்கு கிடையாது. இதை வச்சு அந்த காலத்துல இருந்து சம்ரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும், நாராயணா நாராயணா. நுந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின் நோயினால் நடுங்கிடும் போது, ஜீவநாடிகள் நைந்திடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது. நான் அன்றுனை கூவிட இன்றழைத்தேன், அருள் செய்திடுவாய் ஹரிநாராயணா. நாராயணா சத்யநாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா. நீடு கபம் கொழையீழை நெருக்கியன் நெஞ்சை அடைத்திடும் போது, விக்கினாவும் குளறிடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது. நான் அன்றுனை கூவிட இன்றழைத்தேன், என்னை ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா.
சத்யநாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஐம்பொறியும் கரணம். ரொம்ப அற்புதமான பாடல்கள் அந்த காலத்துலேருந்து இருக்கு. அதே மாதிரி இருமலு ரோகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த உலகத்தில் எப்படிலாம் இந்த உடம்பை எடுத்து நம்ம கஷ்டப்படுறோம். இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுணநாசி இடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகளமாலை இவையோடே பெருவயிரீழை எரிகுலை சூலை பெருவலி வேறு உளநோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் நீ அருள்வாயே. வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வருமொரு கால வயிரவராட வடி சுடர் வேலை விடுவோனே. இங்கிலீஷ் வைத்தியத்தில் தெரியாத பல பேர்கள் எல்லாம் அதில் அருணகிரிநாதர் 7ஆவது நூற்றாண்டுலேயே இட்டார். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போகிற போது என்ன ஆகுது, அங்கே வந்து இப்போ கண்ணுன்னு வச்சுக்கோயேன், கண்ணில் நார்மலாக கண் புரை ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் வேறு, ரெட்டினா பார்க்குற டாக்டர் வேறு. ஒரு கண்ணிலேயே 2 விதமான ஆளுங்க இருக்காங்க. இப்படி மெடிக்கல் சயின்ஸ் வளர வளர வியாதிகளும் ஜாஸ்தியாகி போய் அதில் ஸ்பெஷலைசேஷனுங்கிற மாதிரியெல்லாம் போயிடுச்சு. நம்முடைய சித்தா ஆயுர்வேதத்தில் அவங்க வந்து 3ஆக பிரித்தாங்க எல்லா வியாதிகளையும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் வைத்தியில் பார்ட் பை பார்ட் பார்க்குறீங்க, அவங்க அப்படி இல்லை, 3ஆக பிரிச்சுட்டாங்க. அது என்ன, ஒன்று சூடுனால வர்றது, இன்னொன்று இந்த கப்பம் பண்ணுறாங்களே ஈர வாட்டர் அது சம்மந்தப்பட்டு வர்றது, இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுட்டாங்க. அந்த 3த்தையும் அந்த காலத்தில் நாடி பார்ப்பாங்க நாட்டு வைத்தியர்கள், சித்த வைத்தியர்கள், ஆயுர்வேதம்லாம். இப்போ அவங்களுக்கு 3 பேட்டர்ன் இருக்கும். பாம்பு போகிற மாதிரி, அதே மாதிரி தவக்களை ஹாப் பண்ணுற மாதிரி, மயில் ஊசு ஊசுன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி, அதை வச்சுக்கிட்டு இது வந்து ஹீட்னால் வந்ததா தண்ணினால் வந்ததா அப்படின்னு அவங்க அழகாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க உடம்பு ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நாம் செப்பரேட் என்டிட்டிஸாக பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போனீங்கன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு டாக்டர் டயக்னோஸ் பண்ணுவார். அந்த காலத்துலாம் அப்படி கிடையாது, 3 தான். அந்த 3 பேட்டர்னில் எதுன்னு பார்த்து கரெக்டாக வைத்தியம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா போயிடும். காலங்கள் மாறுகின்றன, புது புது வியாதிகள் வருது, எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நீ இன்றைக்கி எதை வந்து ஒரு புது வியாதின்னு நினைக்கிற, ஒரு எய்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான், இல்லாதது எதுவும் இப்போ இல்லை. பேர் மாறி போயினே இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அதனால் நீ இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு. ஏதோ வந்து தொலைஞ்சிட்ட, சீக்கிரம் போய் சேரு. இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் உனக்கு மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காத எந்த ஆசை இருந்தாலே அதை முடிச்சுக்கோ. ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம், இதுதான் புத்தர் சொன்னது. அதனால் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத எந்த ஒரு ஆசை இருந்தாலையும் அதை வந்து நீ முடிச்சுக்கோ, இல்லைன்னா அடுத்த பிரிவு வந்து தொலைக்கும். அதனால் ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை என்பது. யூ ஹாவ் டு பிளான் யுவர் லைஃப். நல்லன செய்தல் அத்தீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். முடிஞ்சால் நல்லது பண்ணு, இல்லை கெட்டது பண்ணாமல் இரு. அப்படின்னா என்ன, 5 ரூபாய் இருந்தால் கூட செட்டாக குடும்பம் நடத்து, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ புதுசாக கர்மாவும் சேர்த்துக்கூடாது, இருக்கிற கர்மாவும் விட்டு போகிறதுக்கான வழிகளை தேட வேண்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியானா புதுசாக எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். அண்ட் வாழ்க்கை ஒரு மாயை என்று தெரிந்து கொள். இதில் உன் கடமையை விட்டு ஓடாது. கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா ஓடக்கூடாது, கல்யாணம் ஆகலைன்னா பண்ணிக்காத, நீயா சேர்த்துக்கிற கர்மாவை. அதே மாதிரி குழந்தை இல்லைன்னா நீ வருத்தப்படவே படாத, உனக்கு கர்மா இல்லைன்னு அர்த்தம். நிஜம், நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு கடன். அது வந்து உட்காந்துட்டு உன்னை உயிர் எடுக்கும், அதில் உனக்கு கடைசி காலத்தில் சோறு போடுன்றாங்க. இன்றைக்கி 100க்கு 90 குழந்தைங்க கடைசி காலத்தில் சோறே போடுறதில்லை இல்லையா. இதெல்லாம் ஒரு மித்தில் மாட்டின்னு இருக்கும். அதனால் எதுவுமே நிஜம் கிடையாது. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். எல்லாமே மாயதான். ஒரு நாள் எல்லாமே மண்ணில் போய் சேரப்போகுது, இல்லை சாம்பல் ஆக போகுது.
அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது. அதுக்காக இந்த உலகத்தை நீ வெறுக்க தேவையில்லை. இப்போ நாங்கள்லாம் இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஐ டோன்ட் ஹேட் த வேர்ல்டு. உங்களை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியுமான்னு பார்க்குறோம். இப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவோம். வி கேர் ஃபார் யூ அண்ட் வாட் எவர் வி ஹேவ் வி ஷேர் வித் யூ அண்ட் வி டோன்ட் ஆட் அப் டு நியூ கர்மாஸ். எந்த பந்தம் பாசத்திலேயும் மாட்டிக்காமல் புது கர்மாக்களை சேர்த்துக்காம நம்ம ஜாகிரதையாக இருந்துட்டு பேக்கப் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி நம்ம வாழ கற்றுக்குறோம். அவ்வளோதான் பண்ணணும். உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஜாகிரதையாக இருக்கும். வாழ்க்கை என்பது நெருப்பாற்றின் மேல் கட்டிய மயிர்பாலம். நெருப்பில் ஒரு ஆறு ஓடுது, அதன் மேலே மொழியில் ஒரு பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க. எப்போ வேணால் பொசிங்கி அந்த துப்புக்குன்னு ஊந்துருவேன். அதுக்குள்ளே நீ பாஸ் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் புதுசாக எதையும் சேர்த்துக்கூடாது. பழசை எவ்வளோ சீக்கிரம் உடனும். முடிஞ்சால் நல்ல கர்மாவை பண்ணு, இல்லைன்னா கெட்ட கர்மாவை மாத்திரம் பண்ணாத. ட்ரை டு பேக் ஆஃப். டாட்டா காட்டிட்டு உலகத்தை விட்டு போகிற வித்தியை கற்றுக்கும். மரணம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் ஆத்மா சரீரம் ரெண்டு இருக்குது. நம்முடைய உள்ளுக்குள்ளே இந்த உடம்பு என்ற சரீரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி தான் ஆத்மா என்பது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அற்றது பற்று எனில் உற்றது வீடு அப்படின்வாங்க. பற்று இல்லைன்னா மோட்சத்துக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ சரீரம் ஆத்மா ரெண்டும் பிரிஞ்சிட்டு ஒன்று வேடிக்கை பார்க்கும். இதுதான் மரணம் என்பது. மரணம் என்பது ஒன்று சுடுகாட்டு கொண்டு போய் எரிக்கிறது, புதைக்கிறது, நீ திருப்பியும் உலகத்துக்கு வர்றது, அதெல்லாம் இல்லை. வாழ்ந்த காலத்திலேயே ஆன்மாவும் சரீரமும் ரெண்டும் பிரிஞ்சிட்டு ஒன்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு வைபவம் நடக்கும். அதுதான் மரணம் என்பது. அவ்வளோ சீக்கிரம் வந்துடுமா? ஒரு ஜெயிலில் ஒரு கைதி இருக்கான். அந்த மாதிரி இந்த உடம்பு தான் ஜெயிலு. இதுக்குள்ளே கைதியாக இருக்கக்கூடியது தான் ஆத்மா. நீங்கள்லாம் ஒரு கோயிலில் உட்காந்துட்டு தோசை சாப்பிட்டு கடவுளை பற்றி பேசிக்கிட்டு நினச்சிக்கிட்டு பாட்டு கேட்டுன்னு எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஆனால் இதே வேறு யாராவது ஜெயிலில் இருக்கான்னு வை, அவனுக்கு இந்த ஃப்ரீடம் இருக்கா? கிடையாது இல்லையா? அவனுக்கும் சோறு போடுவாங்க, தூக்கு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற இந்த அன்லிமிட்டெட் ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடையாது. அதனால் இந்த ஆத்மா என்பது சரீரம் என்ற சிறையிலிருந்து தன்னை பிரித்து கொண்ட பின்னால் இட் கெட்ஸ் அன்லிமிட்டெட் ஃப்ரீடம். எப்படி நீங்கள்லாம் இப்போ அன்லிமிட்டெட் ஃப்ரீடத்தில் இருக்கீங்களோ இந்த வேர்ல்ட்லி சென்ஸ், அந்த மாதிரி ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து பிரிஞ்ச பின்னால் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போக முடியும், எல்லா இடத்துக்கும் வர முடியும். இருந்த இடத்துலேருந்தே காசி என்ன ராமேஸ்வரம்னு எந்த கோயிலை வேணாலையும் பார்க்க முடியும். கங்கையில் போய் டெய்லி குளிக்க முடியும். இப்படிலாம் பண்ண முடியும். பிகாஸ் இட் கேம் அவுட் ஆஃப் தி ஜெயில் ஆஃப் த பாடிங்கிற மாதிரி. அது உனக்கு வாழ்கிற காலத்தில் புரியுறது கஷ்டம். அது இதெல்லாம் எந்த அனுபவங்களை அடைய காத்திருக்கிறதோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி இந்த உடம்புக்குள்ளேயே வந்துடும். உடம்புக்குள்ளே வரவும் போகும். இல்லை இந்த உடம்பை விட்டுட்டு வேறு உடம்பை கூட தேடிக்கலாம். த சாய்ஸ் இஸ் தட். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன். உடலுக்குள்ளே உத்தமன்னா கடவுள் இருக்கான், அதனால் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். உடம்புக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்குறேன், ஏன் குளிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன். உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன்னு சொல்கிறார். பைபிளில் இயேசுநாதர்கிட்ட ஒருத்தன் போகிறான். அவன் பேர் நிக்கோதமஸ், ராஜாவன். அவன் கேட்குறான், சாமி நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, உடவன் நல்லா பண்ணுறீங்க, குருடனுக்கு கண்ணு கொடுக்குறீங்க, சத்தவனை கூட எழுப்பி காட்டுறீங்க, பேய் பிசாசு ஓட்டுறீங்க, இதெல்லாம் எப்படி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், யூ ஹேவ் டு பி ஃபில்டு வித் அ ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறார். ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார். ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். அப்பா அம்மான்றது ஒரு எலும்பு தோல். அந்த எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான குழந்தைய தான் உலகத்தில் பெற்று போடும். அதனால் நம்ம எல்லாருமே எலும்பு தோலுக்கு பிறந்த எலும்பு தோல். ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். ஒரு ஆவி தான் இன்னொரு ஆவிக்கு பர்த்து கொடுக்க முடியும். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். நீ ஒரு பரிசுத்த ஆவினாலே பிறந்தாலன்றி நிரப்பப்பட்டாலன்றி பரலோக சாம்ராஜ்யம் உங்களுக்காக அப்படிங்கிறார். கேட்குறான், ஹவ் இஸ் இட் பாசிபிள், எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, நோ ஒன் நோஸ்.
No one knows from where the wind blows, nor where it goes. So is it with a person filled with the Holy Spirit. மூக்குக்குள்ள காற்று எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, இல்லை மூக்கு விட்டு எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படி தான் இந்த பரிசுத்த ஆவியினால், தி பார்ன் வித் ஸ்பிரிட்டுங்கிறது, அவர் ஆவியினால் பிறப்பது அப்படின்றது இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த உலகத்தில் நீ யார் வேணால் எடுத்துக்கோ. இப்போ ரமண மகரிஷியை கேட்டாங்க. ரமண மகரிஷி மதுரையில் ஒரு அக்ரகாரத்தில் வெங்கட்ராமன்ன்ற பையனாக பிறக்கிறாரு. அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வர்றார். அம்மா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு. நான் அருணாச்சலத்துலேருந்து வரேன். உடனே இவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. ஆத்மாவில் பாஸ்வேர்டு தான் அருணாச்சலம். உடனே அண்ணன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்துருந்த பணத்தில் வேலூர் வரைக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு காட்பாடி வரைக்கும் நான் அப்பாவை தேடி போகிறேன்னு சீட்டு வச்சுட்டு போயிருந்தார். விழுப்புரத்துக்கிட்ட வர்றபோது ஒரு முருகப்பெருமான் ஒரு வயசான கிழவர் ராவுத்தர் மாதிரி வந்து, வேலூரில் கால்ரா பிள்ளைகள்லாம் இருக்குது, நீ இங்கேயே இறங்கிடு, இங்கேருந்து திருவண்ணாமலை கிட்ட அப்படிங்கிறார். அங்கே இறங்கிடுறார். ஒரு கோயிலில் போய் நைட் படுத்துக்கிறாரு. மறுநாள் காத்தால் அந்த கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு ஐயர்கிட்ட சொல்கிறார், இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு எவ்வளோ பஸ் சார்ஜ் ஆகும். தன் காதில் இருக்கிற கடுக்கனை அவர்கிட்ட கொடுத்து, எனக்கு அந்த பஸ் சார்ஜ் மாத்திரம் காசு கொடுங்க அப்படின்றார். அவரும் ஒரு கடுக்கனை அடமானோன்னு சீட்டு கொடுத்து பஸ் சார்ஜுக்கு காசு கொடுக்குறாரு. வெளியே வந்தோடனே நம்ம தான் திருப்பியும் போகிறது இல்லையே, இந்த சீட்டு நமக்கு எதுக்குன்னு சொல்லி அதையும் கீச்சு போட்டுறாரு. நேராக திருவண்ணாமலை போகிறாரு. அங்கே போன உடனே அந்த பாதாள லிங்கம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னால் ராஜாஜி 1950 அதை பெரிய அளவுக்கு எடுத்து கட்டினாங்க. இல்லைன்னா அது வந்து ஒரு பொதுரு முள்ளு செடிங்களுக்கு நடுவில் அந்த பாதாள லிங்கம் இருந்தது. இப்போ பாதாள லிங்கம் இருக்குல்லையே, அது அப்படி தான் இருந்துச்சு. அங்கே போனார். ஏன் அங்கே போகிறாரு? இவ்வளோ பெரிய திருவண்ணாமலை இவ்வளோ கோயிலுங்க இருக்கிற போது ஏன் அங்கே போகிறாருன்னா, அவருடைய ஆத்மா அந்த பாதாள லிங்கத்துக்குள்ளே வச்சுட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்பிரிவுகளே எப்பயோ. இப்போ அந்த ஈர்ப்பு அங்கே போய் அப்படியே உட்காந்துக்கிறாரு. இந்த முள் குழவி எல்லாம் கடிச்சு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போ சேஷாதிரி சுவாமிகளுக்கு தெரியுது. நேராக ஒரு அரிக்கன் ரைட் எடுத்துன்னு ஒரு ஆளை கூட்டினா அந்த இடத்துக்கு போய் அந்த தம்பியை அப்படியே முட்டியெல்லாம் அப்படி ஜாமாக இருக்குது அப்படியே தூக்கின்னு வந்து அந்த முள் குழவி கடிச்சதெல்லாம் எடுத்துவிட்டு, அவர் தான் வெங்கட்ராமனாக இருந்த ஆளுக்கு பாலரமணர் அப்படின்னு பேர் வைக்கிறார். அவர் மலை மேலே போய் ஸ்கந்தாசிரமத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஜனங்கள்லாம் பார்க்க வர அப்படி இருக்குது. அவங்க அம்மா அழகம்மைன்னு மதுரையிலேருந்து வராங்க பையனை தேடி. இவர் சொல்கிறாரு, நீ போயிடு, இங்கே இருந்தியானா நல்லதில்லை, இந்த ஆசிரமத்தினுடைய வளர்ச்சிக்கு சொந்த பந்தமெல்லாம் உதவாதுன்னு போகமாட்டேன்னு அவருடைய பிரதர் வெங்கட்ராமன் வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்த உடனே கீழே இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ரமணாசிரமத்தில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கும், மாத்ரு பூதேஸ்வரர் கோயில்னு. அங்கே தான் அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாலில் தான் அவருடைய சமாதி இருக்குது. இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, உங்கள் அம்மாவுக்கு விஷ்ணு பத் கொடுத்துட்டீங்களா, மோட்சம் கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை, அவளுக்கு புள்ள பாசம் இருந்துச்சு, அதனால் என்னால் அவளுக்கு மோட்சம் கொடுக்க முடியல. அடுத்த பிரிவில் லக்ஷ்மின்னு ஒரு பசுமாடாக நம்ம ஆசிரமத்தில் வந்து இருப்பா, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரமணாசிரமம் போனால் ரமணருடைய சமாதி கோயிலேருந்து இப்படி வெளியே வர்றீங்க தியான மண்டபத்துக்கு, டைனிங் ஹால் இந்த பக்கம் போகிறதுக்கு. அங்கே ரமணரின் தாய் லக்ஷ்மி பசுவாக வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம்னு அங்கே இருக்கோம். அப்போ தன்னுடைய தாய் மோட்சம் அடையிலன்னு தெரிஞ்சு கூட அந்த அம்மாக்காக ஒரு சிவபிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காரு. இவருக்கு கேன்சர் வருது. ஏன் கேன்சர் வருது? இதுக்கு முன்பிறவியில் இந்த பிறவியில் அவர் திருவண்ணாமலை மேலே எந்த இடத்துல உட்காந்து அந்த குகை இருந்துச்சு இல்லையா, தவம் பண்ணாரோ அந்த இடத்துல தான் அவர் கேன்சர் வருது. ஏன்னா திருவண்ணாமலையே வந்து கடவுள் தான். அந்த கடவுள்ன்ற மலையிலே இவர் எங்கேயோ ஒரு இடத்துல மேலே இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல அவர் கேன்சர் வருது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, வேலூர்லேருந்து பெரிய டாக்டர்லாம் கூட்டின்னு வரணும் ஆட்டம் ஆடுறாரு. இந்த பெரிய டாக்டர்கிட்ட இவர் கேட்குறாரு, நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற போது அனஸ்தீசியா கொடுக்குறேன்னு சொல்லிங்களே, எனக்கு சாமி ஞாபகம் இருக்குமா இருக்காதுன்றாங்க. இப்போ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், இந்தாங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு கண்ணாடி மாட்டி இந்த கையில் ஒரு புக்கை வச்சுன்னுட்டு தனக்கு உடம்புல சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருந்தார். அதுக்குன்னு சுமாராகலை. அதுக்கப்புறம் அவரை 1950s அடக்கம் பண்ணிட்டாங்க. இது ரமணர். ஏன் பாதாளலிங்கத்துக்கிட்ட வர்றாரு? அதுதான் அவருடைய சமாதி. அதுக்காக தான் அங்கே வர்றார். நேபாளத்தில் சித்தார்த்தனா பிறக்கிற ஒருத்தன் இந்த உலகத்தில் எதுக்காக சாவு, எதுக்காக மூப்பு, எதுக்காக வியாதிகள், நான் விடையை கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பி போகிறாரு. கடைசியில் கயாவில் போதி மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து அவருக்கு அரச மரம்
இவ்வளோ பெரிய உலகத்தில் சித்தார்த்தனுக்கு அரச மரத்தடியில் போனால் ஏன் கிடைக்குதுன்னா அங்கே அவருடைய முற்பிறவியினுடைய சமாதி இருக்கு. இந்த பிறவியில் சித்தார்த்தனா இந்து புத்தனானவருடைய பழைய பிறவியினுடைய அடக்க ஒடுக்கம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போகிற போது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அவருக்கு கிடைக்குது. எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு. உண்டாக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை, மாற்றப்படுகிறது, டிரான்ஸ்ஃபர்டு. அதனால் அங்கே போனால் அவருக்கு வருது. ராகவேந்திரர் இருந்தார், இங்கே புவனகிரியில் பிறகுறார், சிதம்பரம் பக்கத்தில். கும்பகோணத்தில் வேத பாடசாலைக்கு போகிறாரு, அங்கே போயிருக்கிறாரு. மடாதிபதி சொல்கிறாரு, நீ வந்து சாமி ஆயிடுன்னு, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குன்றாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ ஆயிடுன்னு. இவர் வேணான்றாரு. இவருக்கு சரஸ்வதி நரசிம்மர் 2 பேரும் கனவுல வந்து நீ எடுத்துக்கோ பார்க்கலான்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் மடாதிபதியை ஆக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் கிணத்துல செத்து போடுறா, பேயாக சுற்றினே இருக்கா. இவர் தண்ணி எடுத்து அந்த பிரேத பூதாதி சரீரத்துக்கு தெளித்து அதுக்கு முக்தி கொடுக்குறாரு. இவருக்கு சொல்கிறாங்க, அவ சூசைட் பண்ணி செத்த பாவத்துக்கு அவள் அனுபவிக்கணும், நீ அவளுக்கு தேக முக்தி கொடுத்தது தப்பு தான், இருந்தாலும் நீ சாமி ஆயிட்ட. அதனால் உன்னுடைய சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் வந்தவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி ஒரு முத்தேதான்னுவாங்க, ஒரு சுமங்கலிக்கு புடவை வரிசையெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ராகவேந்தருடைய குடும்பத்தில் அந்த வம்சங்களில் வந்தவங்க 700 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம். ஸோ அவர் சுற்றி சுற்றி எங்கேயோ போகிறாரு, அடோனிக்கு போகிறாரு. அங்கே அந்த வெங்கையான்னு ஒரு ஆளுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த வெங்கையா வந்து திவானாக இருக்கான் அடோனி சுல்தான்கிட்ட. அவன் வேறு டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், சுல்தான் இவர் பவர்ஃபுல்னு தெரியுது. ஏன்னா மாம்சத்தை வச்சு அது மேலே துண்டு போடுறான். இவர் இப்படி தண்ணி தெளித்து அதை எடுத்து உடனே அதில் ரோஜா பூ தான் இருக்குது. உடனே அவன் பயந்து போய் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்கிறான். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நான் ஜீவசமாதி ஆக போகிறேன், எனக்கு இந்த இடத்த கொடுன்றாரு. இப்போ மந்திராலயம் இருக்கு இல்லையா, அந்த இடம். சொல்கிறான், இது ரொம்ப ட்ரை பிளேஸு, நான் உனக்கு கோதாவரி பக்கம் நல்ல இடம் தரேன்றான். வேணாம், எனக்கு இங்கே தான் கொடுங்க. ஏன் சாமி அப்படின்னா சொல்கிறாரு, நான் பிரகலாதனாக இருந்தேன் ஒரு பிறவியில், இப்போ நான் இந்த இடத்துல யாகம் வளர்த்தேன், அந்த பவர் இங்கே இருக்குது, அதனால் நான் இங்கே தான் ஜீவசமாதி அடையணும். சரின்னு அவன் கொடுக்குறான். அப்போ இன்றைக்கி மந்திராலயம் இருக்கிறது பிரகலாதனுடைய ஜீவசமாதி. அடுத்து ஒரு கல்லை காட்டார், இதில் தான் எனக்கு துளசி மாடம் அடிக்கணுன்றார். எதுக்கு சாமின்றாங்க. ராமர் வனவாசம் வந்தபோது இந்த கல் மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார், அதனால் இந்த கல்லுக்கு ஒரு மரியாதையாகிறார். அப்போது மச்ச கூர்மம் வராக நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதம் வரான். அதுக்கப்புறம் வந்து வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரத்தில் வந்தார். அப்போ 4வது அவதாரத்தில் வந்தவன் 7வது அவதாரத்தில் வந்த ராமர் எந்த கல் மேலே உட்காந்தான்னு சொல்கிறான் இல்லையா. இதுதான் ஆன்மா சம்பந்தப்பட்ட பாஷை. அதனால தான் மந்திராலயம். இங்கே பிறந்தவர் ஏன் அங்கே போய் சமாதி ஆகணும், அது காரணம் இதுதான். ஏன் அந்த கல்லில் அவங்களுக்கு பிறந்தா நினைக்கணும், அதுக்கு இதுதான் காரணம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அவங்க இந்த உலகத்தில் எதையும் மதிக்கிறது இல்லை. ரமண மகரிஷி இருக்கார். ரமண மகரிஷி இருக்கிற போது உங்கள் அம்மா வந்து மோட்சத்துக்கு போயிட்டான்னா அவர் சொன்னார், அவளுக்கு நிறைய புள்ள பாசம் இருந்துச்சு, அதனால் முடியாது அப்படிங்கிறாரு. பரமாச்சாரியார் இருக்கார். அவர் எங்கேயோ ஆந்திராவில் ஒரு வாட்டர் ஃபால் கிட்டே உட்காந்துருக்காரு. ஒரு டெலிகிராம் வருது, அதை கையில் கூட வாங்கலை. ஒரு சன்னியாசியினுடைய அம்மா இறந்துட்டாள்னா என்ன பண்ணணும்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு அப்படின்றாரு. எல்லாம் சும்மாக்குறாங்க, ஏன்னா அவங்க அம்மா இறந்தாங்கன்னு தெரியுது. அந்த வாட்டர் ஃபாலில் போய் தலையை முழுக்கிட்டு திருநூறு பூசின்னு வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இது அவருடைய அம்மாக்காக அவர் பண்ணார். பட்னத்தரிகள் சன்னியாசி ஆகிப்போறார், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கே தெரிஞ்சு, ஆனாலே எங்கள் அம்மா கொல்லி வச்சுட்டு தான் நான் இந்த ஊர் விட்டு போவேன் அப்படிங்கிறார். ஆதிசங்கரர் முதல்ல காலை பிடிக்கிற போது கஜேந்திரான்ற இவர், அம்மா நீ என்னை சன்னியாசி ஆகிறதுக்கு என் ஆசை நிறைவேற்றுன்றார். அந்த மாதிரி சரின்னு முதல்ல காலை விட்டுரு. அப்போ சொல்கிறா, என்னை ஏமாற்றிட்டியடான்ட்டு. இல்லைம்மா, நீ எங்கே என்னை கூப்பிட்டாலே நீ சாகிற போது நான் வருவேன், உனக்கு நான் ஏமா கடன் செய்கிறேன்னாரு. இவருக்கு கூடு விட்டு கூடுப்பாயிறது, ககன மார்க்கத்தில் ஆகாசில் போகிறதெல்லாம் தெரியும். ஆனால் இங்கே காலடியில் அவங்க அம்மா வந்து உடலை வெட்டுற நேரத்தில் நினைக்கிறாங்க, நேராக வந்துடுறாரு. அவங்க அம்மாவுக்கு வாழை மட்டையில் ஊருக்காரங்க சொல்கிறாங்க, சன்னியாசி கொல்லி வைக்கக்கூடாது, அதெல்லாம் தெரியாது, எங்கள் அம்மா கொடுத்த அப்படின்னு வாழை மட்டையை வச்சு இருக்கிறார். வீட்டிலேயே இருக்கிறார், ஏன்னா சுடுகாட்டில் இடம் தர மாட்டேன்றாங்க. அதனால் கேரளா நம்பூதிரிகளில் பல குடும்பங்கள் இன்றைக்கும் வீட்டு புழக்கடைகளை தான் பண்ணுவாங்க. இதை பார்த்து தாய்லாண்ட்லேயும் நிறைய இடங்களில் அவங்க வீட்டில் புழக்கடையில் தான் வந்து அவங்க இறந்து போனவங்களுடைய சமாதிகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த காஃபின் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருப்பாங்க.
இப்படி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். யார் எந்த கடவுள் வச்சிருந்தாலும் அதில் எதுவும் குறையில்லை. அவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்ட் இருக்குது. அந்த மைண்டு எந்த போக்கில் கொண்டு போதோ அந்த மாதிரி அவர்கள் சென்று அதை அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மைண்டு ஏன் அந்த மாதிரி மாறுதுன்னா, நம்ம உடம்புல 5 பொருள் இருக்குது. ஆகாசம், இதுக்கு மேலே இருக்கிறது ஆகாசம், கீழே இருக்கிறது காற்று. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது பொம்மை, மண்ணில் செஞ்ச பொம்மை. இந்த இடத்துல நமக்கு வாட்டர் மாலிகுல்ஸ், இந்த இடத்துல ஹீட்டு. ஸோ 5 பொருள் நம்மக்கிட்ட. வாரியார் சாமி ஏரோப்ளேனில் போகிற போது திருச்சி மேலே பறந்துனுங்கிற போது உயிர் போயிடுச்சு. ஏன்? அவர் ஆகாச தத்துவத்தில் வந்தவர், அதனால் ஆகாசத்தில் போனார். வான் கலந்த மாணிக்க வாசக அப்படின்னு மாணிக்க வாசகர் ஆகாசத்தில் போனார். பட்டினத்தார் காற்றுலேருந்து வந்தவர், அதனால் திருவத்தியூர் எண்ணூர் இல்லையா, அந்த இடத்துல காற்றுல 3 தடவை குடியில் கவுத்து வைக்க சொல்லி போனார். ராமர் தண்ணியிலிருந்து வந்தவர், அதனால் சரவி நதியில் போனார். சீதா தேவி பூமாதேவி பூமியிலிருந்து வந்தவா, அதனால் பூமி புழக்கா அதுக்குள்ளே போயிட்டான். இப்படி யாராக இருந்தாலையும் அவங்க எதிலிருந்து வந்தாங்களோ பேரண்ட் எலிமெண்ட்டுன்னுவாங்க, அதில் போய் சேருவாங்க. எல்லாம் பாயசம்தான். ஆனால் அதில் அரிசி பாயசங்குது, ரவா பாயசங்குது, பைத்தம்பருப்பு பாயசங்குது, ஜவ்வரிசி பாயசங்குது, சேமியா பாயசங்குது. பாயசத்தில் பால், முந்திரி பருப்பு, ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் ஒன்று தான். அதில் வேற ஏதோ ஒன்று மாறுது. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பாயசம்தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயம், ஆகாசமோ காற்றோ மண்ணோ நீரோ நெருப்போ நம்மக்கிட்ட இருக்குது ஜாஸ்தி, அதில் அது நம்ம போய் சேருவோம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீ கண்டுக்காத. ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. ஸோ நம்ம ராஜா சாதாரண ராஜாவா? நடராஜா, கோவிந்தராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா எல்லாம் ராஜா தான். எல்லா ராஜாவும் நம்ம சாமிக்கு தான். அதனால் அவங்க உனக்காக அழகாக ஒரு பிளான் வச்சுன்னு இருப்பாங்க. அதனுடைய போக்கில் விட்டுட்டு வாழ்க்கையை வேடிக்கை பாடு. நீ எதையுமே கிழிக்க தேவையில்லை. அதாவது அதனுடைய போக்கில் நடக்கும். இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். அவ்வளோதான். நீ வாழ்க்கையை வேடிக்கை பார்க்குற. அதனால் நீ சாட்சி மட்டுமே. மனிதா தெய்வம் நடத்துகின்ற நாடகம். நீ சாட்சி மட்டுமே. மனிதா வாழ்க்கையே கடவுள் போட்ட ஒரு ட்ராமா. இதில் யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ் அண்ட் யூ ஆர் நாட் எ பெர்ஃபார்மர். கடவுளுடைய ட்ராமாவில் நீ ஒரு பாத்திரதாரியை தவிர ஒரே ஒரு சூத்திரதாரி தான். என்ன உன்ன உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆட்டு வைக்கிறான், அவன் தான் பகவான். ஸோ ஒரு சூத்திரதாரி, நாம் எல்லாம் பாத்திரதாரிகள். கேள்வி. Shankaram Sivashankaram, sorry. Question from Nagarkovil Priya. Dear Baba, does the soul chooses its gender when coming into this world? இந்த ஆத்மா இந்த உலகத்தில் வருகிற போது ஆணாக பெண்ணாக தன்னை நிர்ணயித்து கொண்டு பிறக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற போது அது ஆணா பெண்ணா என்ற அந்த ஜீன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதை வைத்து கொண்டு ஆணும் பெண்ணும் உருவாகிறார்கள். உண்மையில் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை. இந்த கர்ப்பப்பைக்குள்ளே விந்து விழுகிற போது அது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது 9 அலி. மேல் மேஸ்குலின் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது, ஃபீமேல் இருந்தால் அது அந்த மாதிரி. அதனால் ஆண் பெண் அலி இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆத்மா என்பது சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல. அது உடம்பில் இருக்கக்கூடிய உத்தமன் இல்லை, உருபொருள் இல்லை, ஒளி. Question from Janardhanan, Mysore. நமஸ்காரம் பாபா. தங்களின் ஆன்மீக பயணம் பெரியநாயக்கன் பாளையம் ராமகிருஷ்ணா பள்ளியின் தண்ணீர் தொட்டியின் மேல் தொடங்கி பல திருப்பங்களை கடந்து இறுதியில் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் நிறைவு பெற்றதாக அறிகிறேன். இந்த பயணத்தின் இடையில் தங்கள் வாழ்வில் பல தெய்வ வடிவங்கள் தங்களிடம் வந்து சென்றதாகவும் குறிப்பிடுகிறீர்கள். அனைத்து தெய்வங்களும் ஒன்றே என்னும் பரம்பொருள் தத்துவம் தங்களுக்கு எப்போது, எந்த சூழ்நிலையில், எவ்வாறு தெளிவாக விளங்கியது? இது நாம் நிர்ணயிக்க முடியாது. அவங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். நான் பிறந்தது ஒரு வில்லேஜ் வடார்காடு மாவட்டத்தில். ஆனால் நான் ஃப்ரீயாக தான் படித்தேன். ராமகிருஷ்ணா மிஷன் பெரியநாயக்கம்பாளையத்தில் நான் ஃப்ரீயாக படித்தேன்.
அதுக்கப்புறம் ஒரு 750 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடச்சி வாணியம்பாடி இஸ்லாமிய காலேஜில் பிஎஸ்சி படித்தேன். மெட்ராஸுக்கு ஒரு 10 ரூபாவும் பிஎஸ்சி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து 3 கடை ஏறி இறங்கினேன். 3வது கடையில் 250 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடச்சிது. அதுலேயே அப்படியே 6000 ரூபா சம்பளத்துக்கு வந்தேன் 10 வருஷத்தில். அப்புறம் 1978 ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை. அப்போது ஒரு பேக்ரவுண்டே கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு புரோஹித் குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் அப்பா ஒரு காலத்தில் வசதியாக இருந்திருக்கிறார். அவர் ராஜகுமாரி டூரிங் டாக்ஸிஸ், மணிமீரா டூரிங் டாக்ஸி எல்லாம் வச்சு, ரேஷன் கடைக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் இருந்து, ஜவுளி கடையெல்லாம் வச்சு, ஒரு சொந்த பணத்தில் அந்த ஊரில் ஒரு எய்டட் பிரைமரி ஸ்கூல்லாம் ஆரம்பித்து வசதியாக இருந்தவர். எங்கள் குடும்பத்தில் ஒரு மயில் யாரையோ கொத்திச்சு கண்ணை, அதை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அழிஞ்சே போச்சு. எல்லாருக்கும் துர்மரணம் நடக்கும். எங்கேயாவது கிணத்துல உந்து சாவாங்க, ரயில்வே தண்டவாளத்தில் சாவாங்க, இப்படி நடந்துக்கிட்டே இருந்தது அந்த மயிலை கொன்னப்புறம். அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவே ஒரு தடவை ஒரு ரயில்வே போஸ்ட்டை போய் டிரான்ஸ்ஃபார்மரை தொட்டு யாரோ கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் பல வகையான கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தேன். அவர் ஆரம்பித்த ஸ்கூல்லேயே அவர் வாத்தியார் ஆனார். கடைசியில் அவர் ஆரம்பித்த ஸ்கூலில் அதுலேயே வாத்தியார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சார். நாங்கள் 3 பிரதர்ஸ் 3 சிஸ்டர்ஸ். எங்கள் எல்டஸ்ட் பிரதர் ஆர்மியில் என்ஜினியராக போனார். சாஸ்திரத்தாரான் டேராடூன் கிட்ட போனபோது ஏதோ ஒரு ஸ்பிரிட் அவருக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் மிலிட்ரியிலேருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. ஆனால் அவர் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார். நிறைய சாப்பிடுவார், நிறைய தண்ணி குடிப்பார், எந்த ஒம்புக்கும் போக மாட்டார். ஏன்னா அவர் உடம்புக்குள்ளே வந்தது ஒரு பிரம்மராட்சசன். ஒரு பிரம்மராட்சசன்றது யாருன்னா, ஒரு பிராமணன் தான் கற்ற வேதத்தை யாருக்காவது கற்றுக் கொடுக்காம செத்து போனான், அவன் இன்னொரு பிறவி எடுப்பான் உலகத்தில். அதுதான் பிரம்மராட்சசன்ன்றது. அந்த மாதிரி அவர் பாவம் கஷ்டப்பட்டார். 2வது பிரதர் அவர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கோயம்புத்தூரில் படித்தார். இன்ஜினியரிங் எண்ணூர் தெர்மஸ்கில் இருந்தார். அதுக்கப்புறம் இதுக்கு போனார், பிஹெச்எல்ல போனார், ஜென்ரல் மேனேஜராக ரிட்டையர் ஆனார். 3வது நான், 3 சிஸ்டர்ஸ். ஸோ நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே வெளியே வந்துட்டாள். படிக்க போனேன் 8ஆம் கிளாஸில். அதுக்கப்புறம் அப்படியே உடனே டிகிரி வந்து வெளியிலேருந்து தங்கி படித்தேன், வாணியம்பாடிலேருந்து தங்கி படித்தேன். வேலைக்கு வந்துட்டேன். அப்படியே மெட்ராஸ்லேயே செட்டில் ஆகிட்டு முடிஞ்சு போச்சு என்னுடைய வாழ்க்கை. அதனால் குடும்பம் அதெல்லாம் ஒரு பெரிய பின்னணி எனக்கு கிடையாது. செல்ஃப் மேடுன்னு சொல்லலாம். அப்படியே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் நம்ம மேலே வந்தோம். இது எல்லாத்துக்கும் ஏதோ காரணம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒருத்தன் வரணும்னா அதுக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்கும். கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய், யாமோதிய கல்வியும் மெம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினார்ங்கிறார். முருகர் தான் இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அதனால் இது வந்து ஸோ நான் ராமகிருஷ்ண மடத்தில் இருந்தபோது தண்ணி தொட்டி மேலே ஏறி படுத்துன்னுட்டு ஆகாசில் முருகர் மயில் மேலே உட்காந்துருக்காருன்னு நான் மந்திரம்லாம் பாட்டெல்லாம் சொல்லின்னு உட்காந்துருப்பேன். ரயிலில் வெக்கேஷனுக்கு ஊருக்கு வர்றபோது என் கூட ரயிலில் மயிலில் முருகர் வராருன்ற மாதிரி பார்த்துன்னு வரும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு முருகர்கிட்ட ஒரு பயங்கர அட்டாச்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்தது. பயங்கர அட்டாச்மெண்ட் இருக்கும். அண்டு இதுக்கு என்ன காரணம் இருந்திருக்குன்னா, என் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம், அது கூட 3 கிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். இந்த 4 பிளானட்டும் 11வது வீட்டில் இருக்குது. அப்போ செவ்வாய் எந்த பிளானட் கூட சேர்ந்தாலையும் அது வந்து ரொம்ப மங்களமான ஒரு யோகத்தை கொடுக்கும். இப்போ சூரிய மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம், நாரண மங்கள யோகம், இது மாதிரி 3 பிளானட் வித் மங்களன் சேர்ந்து பலவிதமான யோகங்கள் பூர்வ புண்ணியத்தில் எனக்கு அமைஞ்சிருந்தது. என்னுடைய 10வது வீட்டில் வந்து குரு சுக்கிரன், ஒருத்தர் அசுர குரு, ஒருத்தர் தேவர் குரு. நான் இந்த உலகத்தில் பிறந்ததே நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் வழியை காட்டுறதுக்காக தான், போத். அதனால தான் 2 குருவும் போட்டி போட்டுக்கிட்டு 10வது வீட்டிலேருந்து உனக்கு எதாவது வேணுமா நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுதான் என்னுடைய ஜாதகம். இப்போ செவ்வாய் இவ்வளோ உச்சமாக இருந்ததுனால எனக்கு சின்ன வயசுலேருந்து முருகரை பிடிக்கும். ஓகேவா? அண்டு எனக்கு வழிகாட்டிகளாக இருந்த மகான்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ ரத்னகிரியில் ஒரு சாமி இருந்தார். 1968 எனக்கு தெரியும். அவர் யார்? போகராக இருந்தவர். போகராக இருந்ததுனால அவர் முருகன் கோயிலை கட்டுறாரு. 68 நான் போகிறேன். எனக்கு அவருக்கும் கனெக்ஷன் தொடருது. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். இது ஒரு காரண காரியம். கோடிசாமி இருந்தார். அவர் எவ்வளோ பெரிய நிலை என்கிட்ட சொல்கிறாரு, தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்றார். நான் பழனிக்கு போய் முருகரை பார்த்துட்டு போகிற சமாதியை பார்த்து எதிரில் வந்து உட்காந்துருக்கேன். என் எதிரில் கோடிசாமி வந்து உட்காடுறாரு. அவர் மறைஞ்ச அந்த இடத்துல 4 அடியில் ஒரு சிவலிங்கம் தங்கத்தில்
அதுலேருந்து எல்லா ஸ்டோன்ஸ் கலராக ஸ்ப்ளாஷ் அடிக்குது. இப்படி ஒரு தரிசனம் கிடச்சிது. நேராக கோடிசாமிகிட்ட வந்தேன். சாமி என்னை பொள்ளாச்சி இது பள்ளிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு. நான் தான் முருகன் அப்படின்னு. அப்போ அவரும் முருகன். இப்படி நமக்கு எத்தனையோ மகான்கள் வழிகாட்ட வராங்க. அதில் எல்லா விதமான தெய்வ வடிவங்களும் இருக்கும். கோடிசாமி முருகர், ரத்தனகிரிசாமி முருகன், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் இருந்தவர் அண்ணாமலையாருடைய தவத்தை 40 வருஷம் வாங்கினவர். அது எனக்கு கொடுக்க சொல்லி வந்துச்சு. அப்போ 48 நாள் நான் ஒரு கிளாஸ் பசும்பால் குடிச்சிட்டு விரதம் இருந்தேன். அவர் ஒரு ஏழை பொம்பளை கொண்டாந்து கொடுத்த ரசம் சாதத்தை திருவூட்டில் வாங்கி பிசைஞ்சு எனக்கு கையில் சாப்பிட சொல்லி கை கழுவிட்டார். அப்போ அவர் 40 வருஷம் சேர்த்த சொத்தெல்லாம் எனக்கு வரணும்னு. அப்படி அருணாச்சலேஸ்வரருடைய பவர் எனக்கு அப்படி தான் திருவண்ணாமலை சாமி மூலமாக வந்தது. கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கிருஷ்ணர் ப்ளஸ் சரஸ்வதி. அதனால் அந்த பவர் நம்ம துர்கா கோயிலில் நான் வச்சுருக்கேன். அதனால் கிருஷ்ணர் சரஸ்வதி இந்த 2 காம்பினேஷனும் சிவசங்கர் பாபா கிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொரு சிவபிரபாகர சித்தி யோகின்னு இருந்தார். அவர் ரொம்ப பெரிய நிலை. அவர் தான் இந்த ஐயப்ப சாமியா இந்த ஆத்மாவுக்கு அவர் ஃப்ரெண்ட். அவர் ஸோ அந்த கனெக்ஷன் வந்துச்சு. பூண்டி மகான் அவர் கனெக்ஷன் வந்துச்சு. நிறைய மகானுடைய கனெக்ஷன்லாம் வந்துச்சு. அதனால் சிவசங்கர் பாபா என்பவர் ஒரு ஸ்பிரிட்டு கிடையாது, பல வகையான டிவைன் எனர்ஜிஸை ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிற ஒரு அவியல். சிவபிரபாகர சித்தி யோகியை நான் பார்க்க போகிறேன். அவருக்கு கேர்டேக்கராக ஒரு மலையாளி அம்மா இருக்காங்க. நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொன்னாங்க, உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்கன்றார். என்ன அர்த்தம்? சப்பாத்தின்னா கோதுமை, அவியல்னாக்கா எல்லாம் சேர்ந்தா ஒரு ஃபார்ம்னு அர்த்தம். அதனால தான் அவியலும் சப்பாத்தியும் கொடுக்குறாங்க. வாழ்க்கையில் எத்தனையோ மகான்களை பார்த்துட்டோம். அத்தனை பேர்கிட்டையும் எதோ வாங்கணும். இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னை மாற்ற முயற்சித்ததில் சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் ஒரு சாமி. அவர் நான் ராமராக இருந்தபோது அவர் விஸ்வாமித்திரராக இருந்தவர். நான் ராமராக இருந்தபோது வசிஷ்டராக இருந்தவர் தான் குருஜி சுந்தரராமன். ராவணனாக இருந்தவர் தான் சிந்தலச்சேரி சீங்குழல் பொன்னையா சாமி. சபரியாக இருந்தவங்க தான் கிருஷ்ணவேணி அம்மா. இப்படி நாம் இருந்தபோது இருந்தவங்கெல்லாம் உலகத்தில் பிறக்கிறாங்க திருப்பியும். ஸோ அந்த பழைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ விஸ்வாமித்திரராக இருந்தவர் கிட்ட நான் போகிறேன் சேலம் ஸ்கந்தாசிரமத்துக்கு. ஏன்னா எனக்கு மகேந்திரகிரி மலைக்கு போகணும். அப்போது துர்கா 18 கையோட பூர்ண பிரதிஷ்டையாக இருக்கா, அங்கே போய் அவர் விஸ்வாமித்திரராக இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ போகணும், அப்போது வனவிலங்குகள்லாம் உனக்கு வழிவிடும் அப்படின்லாம் வந்துச்சு. நான் அவர்கிட்ட போனேன். போனபோது அவர் சொன்னார், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கீர்கள், இந்த சேனாதிபதி எது கட்டிட்டு அழுவுறையில் அப்படின்னாரு. முருகன் தேவசேனாதிபதி, மகாராணின்னா பராசக்தி. உங்களுக்கு பராசக்தியே கிரேஸ் பண்ணுற பவர் உங்ககிட்ட இருக்குது, நீ ஏன் முருகனை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அவரே சொன்னார், நான் மந்திரம் தரேன், நீங்கள் ஏகாட்சரம் வாங்கின்னு புவனேஸ்வரி உபாசனை பண்ணுங்கலாம் சொன்னார். நான் முருகரை விடலை. ஏதோ ஒரு வகையில் முருகரை தான் பிடிச்சின்னு உட்காந்துருந்தேன். எவ்வளோ பெரிய ஆட்களை பார்த்தாலையும் எவ்வளோ மகான்கள் சொன்னாலையும் நான் விடலை. கடைசியில் நான் என்னுடைய நம்பிக்கை வீணாகலை. நான் நம்புகிற முருகர் எனக்கு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாரு. முருகரை தான் நான் பிடித்தேன். ஆனால் முருகர் அருளால் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. எல்லாம் ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிச்சது. அதில் சிவசங்கர் பாபா நான் ராமனாக இருந்ததை உணர்ந்துக்கிட்டார். இப்போ ராமனாக இருந்தவர் தான் வெங்கடாதிபதி ஆனார். ஆஞ்சநேயர் இன்றைக்கி வரைக்கும் மகேந்திரகிரி மலையில் தவம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ சிவசங்கர் பாபாவுக்கு கிடைச்ச பதவி என்ன? அனுமார் கம் ராமர் கம் வெங்கடாஜலபதி. என்னுடைய குரு முருகர். அதனால் இன்னொரு பக்கம் முருகர் வந்தார். இவங்கெல்லாம் வந்ததுனால விந்தையுள் விந்தை என சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தை உரையும் அருளவள் ஆனவளும் பூர்ண பரமருளன்னு இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டுங்க. நான் ஏன் தனியாக இருக்கணும்? பராசக்தியும் இந்த உடம்புக்குள்ளே வந்தா. அதனால் சிவசங்கர் பாபா என்பது ஒரு அவியல், காங்க்ளோமரேஷன்னுவாங்க, எல்லாம் சேர்ந்த ஒரு அம்சம். இதுக்கு பல காரணங்கள். என்னுடைய முற்பிறவி, ரெண்டாவது இந்த பிறவியில் என்னுடைய ஜாதக விசேஷம், அதனால் இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் நம்மளை தேடி வரும். நம்ம வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலும் உள்ளதும் பறிக்கப்படும். நாட்டில் எவ்வளோ சாமியாருங்க இருக்கிறாங்க, எல்லாம் வேஷம் தான் கட்டின்னு சுற்றின்னு இருக்கிறாங்க. யோகியமான சாமியார் ஆட்லி விரல் விட்டு எண்ணிடலாம். இப்போ நம்ம கரெக்டாக இருந்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே வரும், தேடி வரும். ஒரு விளக்கை ஏற்றியவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பாலே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லை அப்படின்னு பைபிளில் வரும். அந்த மாதிரி கடவுள் நம்மை பிரகாசப்படுத்துவான்.
நமக்கு சுயநிலைமை இல்லை. ஆன்மீகத்தில் எனக்கு என்ன லட்டு வேணுமா பூந்தி வேணுமா எதுவுமே தேவையில்லை. நான் பார்க்காத கடவுளுடைய வடிவங்கள் இல்லை. இங்கே போட்டிருக்கல எல்லாம் நான் பார்த்த கடவுள் தான். எல்லா கடவுளும் கேட்பாங்க உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்பாங்க. நான் எதுவுமே வேணும்னு சொன்னேன். ஆனானப்பட்ட பரமாச்சாரியார் 1983 நான் சித்தூரில் வெங்கடேஸ்வர ஸ்கூலில் அவரை பார்க்குறேன். அப்போது ஒரு பல்லக்கில் உட்காந்துக்காரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், யாரும் இல்லை. நான் ஜெயின் காலேஜில் வாத்தியார் இருந்தேன், எல்லோரும் வெளியே இருக்காங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு வர்ற ஜனங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னேன். இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணேன். என்ன வேணும்னாரு. நான் உங்களை மறக்காமல் இருக்கணும்னு. அது ஒரு 2 வாரம் தான் நான் அவர்கிட்ட பார்க்குறேன். 2மே பலித்தமாயிருக்கு. அவர் ஃபிசிக்கலாக இல்லைனாலையும் நான் எங்கே போனாலும் மறந்துருக்கிறீங்கள. காசிக்கு போனால் கூட அங்கே வர்றாரு. காலையில் 3 மணிக்கு இவங்கெல்லாம் கையில் குளிக்க வராங்க. நான் காசியில் ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கியிருக்கேன். வெட்ட அப்படியே வந்து ஆசீர்வாதம் பண்ணி போகிறாங்க. எல்லாம் இருக்காங்க. காயத்ரியை பார்த்துருக்கேன் நான். காயத்ரி காலை கூட தொட்டு கும்பிட்டுருக்கேன். 2-3 அடி உயரத்தில் நெருப்பு மாதிரி இருந்தா அந்த அம்மா. அப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறா, நான் யஜ்ய தேவத்தை சூரிய பத்தினி காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படிங்கிறா. நான் ஒன்றும் வேணான்றேன். இல்லை நான் வந்தால் ஏதோ கொடுத்தா அவனுக்கு கேளுன்றா. சரி, என்னை பார்க்க யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏதாவது எனக்கு வசதி பண்ணி கொடுன்னேன். அதுதான் இந்த சம்ரட்சணால நீலாங்கரையிலையும் சரி, மண்ணடியும் சரி, பெசநகர்லையும் சரி, இங்கேயும் சரி, வர்றவங்க பட்னியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது கிடைக்கும். இது எங்கேருந்து வாங்கின வரோம்? காயத்ரி கிட்ட வாங்கின வரோம். இப்படி தான் நான் விருங்க இடந்தானே வரேன். காயத்ரி கொடுத்த வரம் அது பலிதமாகும், எங்கே போனாலையும் வரும். அதே மாதிரி இதில் கங்கைக்கு போகிறேன் 1985 பிப்ரவரி கும்பமேளாவில். அங்கே கங்கை தாயை பார்த்தேன். ஒரு பட்டுப்பாடு கட்டின்னு ஒரு 3-4 வயசில் அந்த அம்மா வந்து நான் பையை வச்சுட்டு குளிக்கிறேன். அங்கிள் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயவோ நகானு கேள்வி அப்படின்னா. மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்தியா அப்படின்றா. நான் எந்திரிச்ச அந்த அம்மா கிட்ட போகிறேன், அதுக்குள்ளே ஓடிவிட்டேன் அந்த அம்மா. இப்படி நான் பார்க்காத கடவுள் இல்லை, எல்லா கடவுளையுமே பார்த்துருக்கேன். ஒரு தடவை திருவண்ணாமலை விசிறிசாமியார்கிட்ட சொன்னேன், எல்லாரையும் பார்க்குறேன் நான். ஓம் பருவத்தில் பிள்ளையாரை பார்த்தேன் 4 அடி உயரத்தில், இப்படி ஆசீர்வாதம் பண்ணார். முருகர் ஒரு சின்ன குழந்தையா வந்து, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை கட்டுன்னு இவ்வளோ வாட்டர் மார்க்ஸ் இருக்கிற கல்லெல்லாம் என் கையில் அள்ளி கொடுத்தாரு. இப்படி வரிசையாக எனக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனால் சிவதர்சனம் கிடைக்கலையேன்னு அவர் முதுகில் ஓங்கி அடித்து, இத்தனாந்தேதி சாயந்தரம் உங்களோட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நடந்து வந்தார், அதுதான் சிவன், உனக்கு அவரை புரிஞ்சிக்க முடியலன்னா சிவன் தப்பா உன் தப்பா அப்படின்னார். அதுக்கு அடுத்த வருஷம் ஆல்மோஸ்ட் 96 நினைக்கிறேன். அப்போ சிவன் பார்வதி 2 பேரும் ஒரு ரிஷி பத்தினி மாதிரி வந்து கைலாசத்தை சுற்றி வர இடத்துல உட்காந்தாங்க, என் கூட உட்காந்தாங்க. அப்போ என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இதான் உனக்கு கடைசி பிறவி, இனிமேல் வரமாட்டேன், ஆனால் நீ வந்து ஒரு தடவை இதுக்கு போகணும், பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எள்ளு எண்ணெயை கொடுன்றாங்க. நான் தான் உன்னையே பார்த்துட்டு நான் அங்கேயே போனேன். இல்லை நீ எந்த வம்சத்தில் வந்தியோ அவங்களுக்கு பித்திருக்காரியம் தேவசமெல்லாம் நீ பண்ண வேண்டாம், அதனால் ஒரே ஒரு தடவை நீ எள்ளு எண்ணெயை அங்கே கொடுத்துட்டேன்னா அங்கே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி நான் போனேன். அந்த ஐடியா என் கையிலேருந்து பிடிக்கின்னு போய் பத்ரிநாராயணன் காலையே வச்சிட்டான். அதனால் நான் காரியம் தேவசம்லாம் பண்ணுறதில்லை, ஆனால் நீங்கள்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் உண்மை தான். எனக்கு எக்ஸாம்ஷனு உனக்கு எக்ஸாம்ஷன் இல்லை. இன்னொரு தடவை அஜ்மீர் கந்தூரி தர்காவுக்கு போன்றாங்க. என்னடா ஒம்புன்னு சொல்லி அஜ்மீருக்கு போனேன். அங்கே ஷாயின் ஷான் இருக்கார்ல சமாதியில், அவர் வந்தார். வந்துட்டு என்னை நம்புறவங்களெல்லாம் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், நீ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணு அப்படின்னாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய முஸ்லீம்கள் எங்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. ஒரு தடவை எங்கள் அமித் பாய்னு ஒரு குஜராத்தி இருக்கான், அவன் ஒரு பேஷண்ட்டை கூட்டின்னு வந்தான். ஒரு கர்நாடகா சிந்தாமணியில் அவர் பைப்பு ஹார்ட்வேர் கடையெல்லாம் வச்சுருக்கார். அவரை கூட்டின்னு வந்தான். அவர் சொன்னார், நான் சிந்தாமணிலேருந்து வரேன், என் ஒய்ஃபை பேய் பிடிச்சிருக்குது, நான் எங்கள் ஆளுங்க முஸ்லீம்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் பந்திரிக்கிறதுக்காக கூட்டின்னு போனேன், ஓட மாட்டேன்னுது. இந்த பாய் அமித் உங்களை பற்றி சொன்னார், நான் வந்துக்கிறேன். நான் 15 ஊதுவத்தி கொடுத்து இதை டெய்லி ஒன்று ஏற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு 20 நாள் கழிச்சு வந்தார். என்ன அதிசயம் சாமி, ஒரு ஊதுவத்தி ஏற்றினா அன்றைக்கே அந்த காற்று போயிடுச்சு, இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்களேன்னு 5 ஊதுவத்தி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி எங்கள் மத சாமியாருங்கிட்டலாம் கூட்டின்னு போனேன், அவங்க இப்போ இல்லை காற்றுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வச்சு தயார் பண்ணுற பைப் பிவிசி பைப்புக்கு உங்கள் பேர் சங்கரான்னு வச்சுருக்கிறேன்னார். இப்படி தான் அஜ்மீர் தர்காவுடைய கனெக்ஷன் என்கிட்ட முஸ்லீம்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க.
அதுக்கப்புறம் முஸ்லீம் மதத்திலேயே ரொம்ப பெரிய நிலை, அஜ்மீர் வம்சத்தில் வந்தவர். அவர் பங்களாதேஷில் பார்த்தேன் நான். அப்துல் ரஹ்மான் சிஸ்டின்னு பூட்டோக்கு, பெனசிர் பூட்டோக்கெல்லாம் குருவாக இருந்தது, அவரை பார்த்துருக்கிறேன். இப்படி விதவிதமான நாட்டு. அதே மாதிரி பிரேசிலில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்பிரிட்ஸ், சென்ட் சேவியர், சென்ட் தாமஸ், லயலா, ஜான் பாஸ்கோலாம் இறங்குற ஒரு உடம்பு, ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட் போட்டுன்னு இருப்பார். அவர் அப்படி நின்னார்னா வாரத்தில் 3 நாள் அந்த உடம்புல ஏதோ ஒன்று வந்து பேசும். நான் அங்கே போனேன், பிரேசிலுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் என்னை பார்த்த உடனே ஐ கம் டு யுவர் கண்ட்ரி அப்படின்னாரு. ஏன்னா அன்றைக்கி அவர் உடம்புல கோவாவில் இருக்கிற சென்ட் சேவியர் வந்தது இல்லையா, அதனால் கேன் யூ ஸ்டே ஹியர் அண்ட் பிளஸ் ஆல் மை பீப்புள் அண்ட் கோன்னார். இங்கே நீ தங்கி 3 நாள் எங்கள் ஆளுங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணுறியானார். இல்லை நான் ஊருக்கு போகிறேன்னு. கோ அண்ட் சிட் தேர், ப்ரே ஃபார் ஆல் தீஸ் பீப்புள் அப்படின்னா. இப்படி எல்லா மகான்களையும் உலகம் பூரா பார்த்துருக்குறோம், நம்ம எல்லா சாமிகளையும் பார்த்துக்குறோம். அண்ட் 33 கோடி தேவர்களையும் பார்த்துருக்கேன். தார்ச்சன்னு ஒரு இடம். ஒரு நாள் வெடிக்கால நான் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன். ஆகாசிலேருந்து அப்படியே இறங்குறாங்க இந்திரன்னா, அவனுடைய வாகனம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படியே இறங்குறாங்க. எல்லோரும் வந்து எனக்கு எதிரில் நின்றுட்டு பிடிங்கிறாங்க. நான் பயந்து போய் சொல்கிறேன், நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கன்னு. அவங்க திருப்பியும் நான் சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான் ஹோ, நீ தான் சாட்சாத் பத்ரி நாராயணா, அதனால தான் ஒன்றை கும்பிடுறதுக்கு நாங்களாம் வந்துக்கிறோண்ணா. இதுமாரி என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச அனுபவமெல்லாம் வேறு யாருக்காவது கிடச்சிருந்தா அவனை பிடிக்கவே முடியாது. நான் வேறு அட்ராக்ஷன் உட்காந்துக்கிறேன் ஜாலியாக குழந்தைங்கிட்ட விளையாடிக்கிட்டு. எனக்கு கிடைச்ச அனுபவம் யாருக்குமே கிடைச்சது இல்லை. அத்தனை தெய்வங்களையும் பார்த்துருக்குறோம், அத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். அதனால தான் ஒரு சாதாரண, நான் தான் என்னுடைய பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன், ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்கூல் டீச்சர் ஃபேமிலி. ஆனால் பாரு இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கட்ட முடியுது இல்லையா. நேர்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. நம்புறவங்க நம்புவாங்க, நமக்கு யாரால ஆக வேண்டிய வேலைன்னு ஆகுது, நம்மளே நல்லா தானே இருக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டு. நீங்கள் கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க இதெல்லாம் எதுக்காக நடந்ததுன்னு. நாம் உலகத்தையே ஆள போகிறோம், நிஜமாக தான் சொல்கிறேன். இந்த உலகத்தையே ஆள போகிறோம். அந்த நேரம் வர்றபோது நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்ணடியில் ஒரு கோயிலம்மா, மலையப்பன் தெருவிலே வாயிலம்மா, கண்ணனே வழிபடும் தெய்வமம்மா, அவன் காலடியே எங்கள் சொர்க்கமம்மா, அவன் காலடியே எங்கள் சொர்க்கமம்மா. வண்ண முகத்திலே பூத்திருக்கும் வாஞ்சை குவமை அறியேனம்மா, எண்ணமெல்லாம் கொள்ளை கொண்டு விடும் அந்த இறைவனின் லீலை அறியதம்மா, இறைவனின் லீலை அறியதம்மா. சமதர்மமே அங்கு தூண்களம்மா, சன்மார்க்கமே அதன் கூரையம்மா, அபயகரம் கொடி சின்னமம்மா, அருள் சம்ரக்ஷணம் அதன் கொள்கையம்மா, அருள் சம்ரக்ஷணம் அதன் கொள்கையம்மா. மண்ணடியில் ஒரு கோயிலம்மா, மலையப்பன் தெருவிலே வாயிலம்மா. அன்பே அவன் தரும் பொக்கிஷமாம், அது அள்ள குறையாத ஐஸ்வர்யமாம், தெம்பு தரும் அவன் தரிசனமாம், அந்த தெய்வம் நம்மேல் வைத்த கரிசனமாம், அந்த தெய்வம் நம்மேல் வைத்த கரிசனமாம். சிவசங்கர் என்பதவன் நாமமம்மா, சிந்தித்தால் கை கூடும் க்ஷேமமம்மா, நவகோளும் அவன் நாளை கடங்கும் அம்மா, அந்த நாயகன் பார்வை வினை தீர்க்கும் அம்மா, நாயகன் பார்வை வினை தீர்க்கும் அம்மா. மண்ணடியில் ஒரு கோயிலம்மா, மலையப்பன் தெருவிலே வாயிலம்மா, கண்ணனே வழிபடும் தெய்வமம்மா, அவன் காலடியே எங்கள் சொர்க்கமம்மா, அவன் காலடியே எங்கள் சொர்க்கமம்மா. சமதர்மமே அங்கு தூண்களம்மா, சன்மார்க்கமே அதன் கூரையம்மா, அபயகரம் கொடி சின்னமம்மா, அருள் சம்ரக்ஷணம்
கொள்கையம்மா மண்ணடியில் ஒரு கோயிலம்மா. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ என் ஐயனே உன் நினைவில் அமிழ்வேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ இன்ப நிலை தன்னில் கூடேனோ. பேரின்ப நிலை தன்னில் கூடேனோ என் இதயத்தில் உன்னை கண்டு ஆடேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.